Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி எல்லாருடைய நாக்கையுமே சொப்புக்கட்ட வைக்கக்கூடிய நாக்கில் எச்சி ஊற வைக்கக்கூடிய கருவாட்டு குழம்பு தாங்க இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது கிராமத்து முறையில் உண்டான கருவாட்டு குழம்பு தான். ஆனால் இதில் வந்து காய்கறி போடாமல் நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன். அதுவும் வஞ்சர கருவாடு வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நாங்கள் வந்து சில கருவாடுன்னு சொல்லுவோம். இந்த வஞ்சர கருவாடு வச்சு செய்யக்கூடிய இந்த கருவாட்டு குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை செய்ய சொல்லி உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது இந்த கருவாட்டு குழம்பு. இதே மாதிரியான கருவாட்டு குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யணுமா? அப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நான் மண்சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு மண்சட்டி வைங்க. மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் இந்த கருவாட்டு குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த கடுகு வந்து நல்லா வெடிச்சாச்சு. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா கசந்து போயிடும். அளவோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு காஞ்ச மிளகாவையும் 2 பச்சை மிளகாவையும் கீறி எடுத்து வச்சிருக்கேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடை வந்து தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு சேர்த்ததுக்கப்புறம் உடனே வெங்காயம் சேர்க்கக்கூடாது. அப்போ வெள்ளைப்பூடு வந்து சரியாக வேகாது. அதனால் வெள்ளைப்பூடை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா பொன்னிறம் ஆகிறதாண்டியும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு குழம்புல உள்ள வெள்ளைப்பூடு வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளுடைய வெள்ளைப்பூடு வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது வந்து ஆனியன் வந்து இப்போ சேர்க்கணும். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் இதில் சேர்க்குறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி கருவாட்டு குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்தே செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு நல்லா தோலை உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மஞ்சத்தூள் மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணெயிலே மசாலா வதக்கி விட்டு செஞ்சோன்னா குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய மசாலாவை 1 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கு மேலே வதக்க வேண்டாம். வதக்கினா அடியும் பிடிச்சிரும், கருத்தும் போயிடும். அதனால் மசாலா கருக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா நம்மளுக்கு அடியும் பிடிக்காது. மசாலா வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம லேசாக தண்ணி விட்டு செஞ்சோன்னா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் மறுபடியும் கொஞ்சம் போல் தண்ணியை ஊற்றி நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி செய்கிறதால குழம்புல நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வெளியில் வரும். அப்போ குழம்பு நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வெளியில் தெரியுது பாருங்கள். நல்லா சிவப்பு கலரில் அழகாக வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இந்த கருவாட்டு குழம்புக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு அதை தாண்டி புளிப்பு சுவை தேவைன்னா லாஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான புளிப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தனியாத்தூள் சேர்க்க வேண்டாம், குழம்பு மிளகாத்தூளே உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம், தனியாத்தூளை தவிர்த்துட்டு. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் முழுக்க சேர்த்தோன்னா காரம் ஜாஸ்தியாக போயிருங்கிறதுக்காக நான் தனியாத்தூளையும் குழம்பு மிளகாத்தூளையும் 2ஐயும் பிரித்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தனியாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்குங்கிறதால அளவோடய உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதை தாண்டி உப்பு லாஸ்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா குழம்பு முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. அப்போ உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கொதிக்க விட்டு இன்னும் வத்த வைப்போம், அதனால் குழம்பு வந்து இன்னும் கெட்டியாயிரும். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம இந்த குழம்புக்கு உண்டான மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து எந்த குழம்புக்கு என்ன மசாலா சேர்க்குறேங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை வந்து பல்லாக நறுக்கி எடுத்து சேர்த்துருக்குறேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துட்டு நல்லா மையாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க.
பொதுவாக நிறைய பேர் வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து தேங்காய் மசாலா சேர்க்க மாட்டாங்க, சேர்க்காமலே அரைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தேங்காவும் மிளகும் சேர்த்து அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். கருவாட்டு குழம்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதில் மிளகு சேர்க்கறதால கருவாட்டு குழம்புக்கு இன்னும் ஒரு பஞ்சு டேஸ்ட் கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கருவாடு வந்து கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை சில பேருக்கு உருவாக்கும். அதனால் இந்த மாதிரி மிளகு பூண்டெல்லாம் சேர்த்து செய்யும் போது கருவாட்டு குழம்புல கேஸ் ட்ரபிள் வந்து ப்ராப்ளம் இருக்காது, ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் இந்த மாதிரி மசாலா சேர்த்து குழம்பு வந்து வச்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா இந்த மாதிரி நல்லா தளதளன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா ஒரு தடவை நல்லா தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து வஞ்சர கருவாடு தான் சேர்க்க போகிறோம். என்கிட்ட வந்து 4 துண்டு வஞ்சர கருவாடு இருந்ததால் நல்லா அதை வந்து தண்ணியை ஊற்றி 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ சேர்க்க போகிறோம். வஞ்சர கருவாடு நாங்கள் வந்து சில கருவாடுன்னு கூட சொல்லுவோம். உங்கள்கிட்ட வந்து வஞ்சர கருவாடு இல்லை, வேறு ஏதாவது கருவாடு இருந்தால் நீங்கள் அதையும் இதே முறையில் செஞ்சு பார்க்கலாம். நான் வஞ்சர கருவாடு போட்டு இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கூட உங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பான்னு வந்து கேட்குற அளவுக்கு சூப்பராக மனமும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய கருவாட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் மிதந்துக்கிட்டு சூப்பராக வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரியான கருவாட்டு குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரேன். பாய் அண்ட் தேங்க்யூ.